அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக அப்படின்னா ஃபாக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம். ஃபாக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம். மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஊர் பெயரின் மறு உவை எழுதுக. கோயமுத்தூர் அப்படின்னா கோவை. கோயமுத்தூர் அப்படின்னா கோவை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், ஊர் பெயர்களின் மறு உவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி அப்படின்னா திருச்சி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். மறு உவை எழுதுக. கும்பகோணம் அப்படின்னா குடந்தை. கும்பகோணம் அப்படின்னா குடந்தை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியான நிறுத்தற்குறிகளை இடப்பட்ட தொடரை கண்டறிக. அடடா எவ்வளவு சிற்பங்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடடா எவ்வளவு சிற்பங்கள். நிறுத்தற்குறிகள் அறிதல் எது சரியானது. சேரர்களின் பட்ட பெயர்களின் கொல்லி வெற்பவன் மலைமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். மலைமான் குறிப்பிடத்தக்கவை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீந்து பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எழுத்து வழக்கை தொடராக கண்டறிக. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். ஆப்ஷன் சி எதிர்காலம். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். ஆப்ஷன் சி எதிர்காலம். விண், கோள், மாலை, மின் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. ஆப்ஷன் சி விண்மீன். ஆப்ஷன் சி விண்மீன். நெக்ஸ்ட், பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மலையில் நனைந்தான். இறந்த காலம். ஆப்ஷன் ஏ இறந்த காலம். உரைத்த வேர்ச்சொல்லை தருக. உரை உரைத்த அப்படின்னா உரை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. கேலி சித்திரம் என்றால் என்ன. ஆப்ஷன் பி என்ன. சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர். எத்தனை பேர். ஆப்ஷன் டி எத்தனை பேர். நெக்ஸ்ட், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதனால். ஆப்ஷன் ஏ அதனால். நெக்ஸ்ட், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில். ஆப்ஷன் சி கரெக்ட். ஏனெனில். சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. உணவு கொடுத்தவர்களை உயிர் கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் டேஸ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறான். அதனால். ஆப்ஷன் டி அதனால். அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. கொழுந்தாடை அப்படின்னா கரும்பின் நுனிப்பகுதி. கொழுந்தாடை அப்படின்னா கரும்பின் நுனிப்பகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கண குறிப்பு தருக. கொள்கை குறைக்க. கொள்கை குறைக்க அப்படின்னா வியங்கோள் வினைமுற்று. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொள்கை குறைக்க அப்படின்னா வியங்கோள் வினைமுற்று. இருபொருள் தருக. படி அப்படின்னா படிக்கட்டு படித்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். படிக்கட்டு படித்தல். பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. நகை அப்படின்னா புன்னகை ஆபரணம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். புன்னகை ஆபரணம். இருபொருள் தருக. கூவல் அப்படின்னா நீர்நிலை பள்ளம். ஆப்ஷன் ஏ நீர்நிலை பள்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிக. உழை உழை அப்படின்னா உழைப்பு. ஊழை அப்படின்னா சேர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மடு அப்படின்னா மடு மாடு. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று, தில்லன் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயம் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். கூற்றும் சரி காரணமும் சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.
கீழ்காணும் 3 தொடர்களும் சரியானவற்றை தேர்வு செய்க. ஆ, இ ஆகியன சரி, ஆ தவறு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பின்வரும் ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை அறிந்து எழுதுக. மீடியா அப்படின்னா ஊடகம். ஆப்ஷன் பி ஊடகம். சைடு எஃபெக்ட் இதற்கு ஏற்ற கலைச்சொல்லை தெரிவு செய்க. சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு. ஆப்ஷன் பி பக்க விளைவு. கலைச்சொல் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு. ஆப்ஷன் ஏ பொறிப்பு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சாரி, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. ஆப்ஷன் சி குளிர்ந்த கருணை. பொருத்தமான பொருளை தெரிவு செய். திங்கள் அப்படின்னா நிலவு. ஆப்ஷன் பி நிலவு. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது வேதராயணம். திருமறைக்காடு என அழைக்கப்படுகிறது வேதராயணம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. ஆட்டு மந்தை. ஆப்ஷன் டி மந்தை. கீழ்காணும் சொல்லின் கூட்டுப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல் அப்படின்னா குவியல். ஆப்ஷன் பி குவியல். பழம் இச்சொல்லின் கூட்டுப்பெயர் குலை. பழம் குலை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சாண்டிகோ மிக பெரிய மீனை பிடித்தார். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சாண்டிகோ மிக பெரிய மீனை பிடித்தார். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியான தொடர் எது என்பதனை கண்டறிந்து எழுதுக. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவையினை சார்ந்தது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஆப்ஷன் பி. ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஓர் இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சொல் பொருள் பொருத்துக. விச்சை அப்படின்னா கல்வி. விச்சை அப்படின்னா கல்வி. ஈயல் அப்படின்னா கொடுத்தல். பருதி அப்படின்னா கதிரவன். வெறுப்பு அப்படின்னா மலை. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 3, 4, 1, 2. உரு இச்சொல்லின் பொருளை தேர்வு செய்க. அழகு. உரு அப்படின்னா அழகு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட். சொல்லையும் பொருளையும் பொருத்துக. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். பரி அப்படின்னா குதிரை. சிங்காரம் அப்படின்னா அழகு. சூரன் அப்படின்னா வீரன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 4, 1, 2, 3. நெக்ஸ்ட். பிழையை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட். ஒருமை பன்மை பிழையை நீக்குக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஹைப்ளஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவன் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றார். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்கள் உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினாவினார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினாவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டார் என்றார். காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினார். அதற்கு கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார். அதனை கேட்ட காமராசர் மனம் மகிழ்ந்தனர். காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட்.
இந்நிகழ்வை சிறுவனது எப்பண்பை விளக்கிறது? நேர்மை. ஆப்ஷன் பி நேர்மை. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தனர். ஆப்ஷன் ஏ நெகிழ்ந்தனர். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தார்? தேர்வுக்கு பணம் கட்ட. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். காமராசர் செய்த உதவி யாது? பணத்தை கொடுத்தோர். ஆப்ஷன் ஏ பணத்தை கொடுத்தோர். பூட்டு கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பூட்டு கதவுகள் அப்படின்னா பூட்டும் கூட்டல் கதவுகள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? பொய் அகற்றும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? நலமெல்லாம் அப்படின்னா நலம் கூட்டல் எல்லாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஊக்கம் என்பதனை எதிர்ச்சொல் காண்க. சோர்வு. ஊக்கம் அப்படின்னா சோர்வு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எதிர்ச்சொல்லை பொறுத்துக. அணுகு அப்படின்னா விலகு. ஐயம் அப்படின்னா தெளிவு. ஊக்கம் அப்படின்னா சோர்வு. உண்மை அப்படின்னா பொய்மை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 4, 1, 2, 3. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. சேர்த்தல். நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இலங்கை. ஆப்ஷன் சி இலங்கை. நெக்ஸ்ட், பொருந்தாத சொல்லை கண்டறிதல். அவர் அல்லீர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அவர் அல்லீர். பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக. இறந்த கால பெயரெச்சம். படித்த மாணவன் படிக்கும் மாணவி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். படித்த மாணவன் படிக்கும் மாணவி. நெக்ஸ்ட், கீழ்காணும் தொடரில் மரபு பிழையில்லாத தொடரினை எடுத்து எழுதுக. காகம் கரையும் மயில் அகவும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். காகம் கரையும் மயில் அகவும். பிழையை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்வுக்கு ஏற்றமளிப்பவை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அறிவுரைகள். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பேங்க் அப்படின்னா வங்கி. ஆப்ஷன் ஏ. பேங்க் அப்படின்னா வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. பேச்சாற்றல் அப்படின்னா எலோகேஷன். எலோகேஷன் அப்படின்னா பேச்சாற்றல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒலி பெயர்பாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரி தொடர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பறவை பறவை. பறவை அப்படின்னா கடல். பறவை அப்படின்னா புல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒரு பொருள் தரும் பல சொற்களை இணைய தேர்ந்தெடு. அணிவனப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் பி அணிவனப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சூம்பல் சிவியல் அளவியல் ஆகிய சொற்களை எதனை குறிக்கும்? கெட்டுப்போன காய்கனி வகை. ஆப்ஷன் சி கெட்டுப்போன காய்கனி வகை. ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக. கடல் அப்படின்னா முன்னீர் பௌவம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வேர்ச்சொல்லை பெயரச்சமாக்குக. பெரு அப்படின்னா பெற்ற. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கீழ்காணவற்றில் சரியான வேர்ச்சொல்லை இணைய கண்டறிக. பொறி பொறித்து. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பொறி பொறித்து. நெக்ஸ்ட், ஆடினான் வேர்ச்சொல்லை தருக. ஆடினான் அப்படின்னா ஆடு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆடு. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. குமை அப்படின்னா குமைந்தன. ஆப்ஷன் சி குமைந்தன. குமை அப்படின்னா குமைந்தன. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. கான் அப்படின்னா கண்டான். கான் அப்படின்னா கண்டான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அகரவரிசைப்படி எழுதுக. உழவு ஏர் மண் மாடு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உழவு ஏர் மண் மாடு. அகரவரிசைப்படுத்துக. உடக்கை கணப்பறை பிடித்தல் மகுடி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். உடுக்கை கணப்பறை பிடித்தல் மகுடி. நெக்ஸ்ட், அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அழகு இசை உரிமை ஏற்றம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அழகு
இசை உரிமம் ஏற்றல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின் தின் அப்படின்னா தின் அப்படின்னா வலிமை, தின் அப்படின்னா உன். ஆப்ஷன் ஏ தான் சாரி ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டுபிடி. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தனர். ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க. அலகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஜப்பானின் ஜாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பேப்பர். பேப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். தமிழர்களின் வீர விளையாட்டு எது? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கள்ளலில் நார் உரித்தல் என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. இயலாத செயல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இயலாத செயல். செய்வினை தொடரினை கண்டறிக. கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். பிறவினை தொடரை கண்டறிக. அவனை திருந்த செய்தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அவனை திருந்த செய்தான். பிறவினை தொடர். பசுமரத்து ஆணி போல் உவமை கூறும் பொருளை கூறு. மனதில் பதித்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மனதில் பதித்தல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை. கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை. நெக்ஸ்ட் அலுவலர் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். காணொளி கூட்டம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வீடியோ கான்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் விடை வகைகள். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது டேஸ். வினா எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். விடை வகைகள். இது செய்வாயா என்ற வினாவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. ஆப்ஷன் டி ஏவல் விடை. விடை வகையை கூறு. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது மறை விடை. தேங்க்யூ.